ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்மளோட ஃபாரெக்ஸ் ரோட் மேப் சீரீஸில எபிசோட் 13 வந்து பார்க்க போறோம். ஸோ, நான் இன்னைக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜிய தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, இதோட அக்யூரசி கேட்டீங்க அப்படின்னா, இது அபவுட் 90% ஆஃப் அக்யூரசி. செர்டைன் கரன்சி பேர்ஸ்ல இது ஒர்க் ஆகுது. நான் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ, வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும், நீங்க எங்க கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கணும் அண்ட் எந்தெந்த கரன்சி பேர்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ராட்டஜியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 வகையா இருக்கும். ஒண்ணு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அது நார்மல். இன்னொன்னு வந்து இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தலைகீழா இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். இது வந்து மேஜரா பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி ஜேபிஒய், யூஎஸ்டி கெனடியன், ஆஸ்திரேலியன் கெனடியன், அதுக்கப்புறம் ஜிபிபி யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கரன்சி பேர்ஸில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் இப்போ சொன்ன கரன்சி பேர்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லெஃப்டில் வந்து பேட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ அது வந்து நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எப்பயாவது வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு ஹெட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம். இல்லைனா இதுக்கு நேராக இந்த நெக்லைனுக்கு நேராக ஃபார்ம் ஆகலாம். இல்லைனா இது கொஞ்சம் கீழே ஃபார்ம் ஆகலாம். இந்த 3 பாயிண்ட் தான். ஒண்ணு வந்து இங்க ஃபார்ம் ஆகும். இல்ல அப்டின்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இல்லன்னா இது கொஞ்சம் கீழ ஃபார்ம் ஆகும். நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெய்ட்டாவே ஃபார்ம் ஆகுற மாரி வச்சுர்றேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ரைட் ஃபோல்டர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இப்டி முடியும். இந்த இந்த பேட்டர்ன் பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் இதுதான் வந்து ஹெட்டு, இதுதான் வந்து ரைட் ஷோல்டர். ரைட்டா? எப்போதுமே லெஃப்ட் ஷோல்டரை விட ஹெட் பெருசா இருக்கணும் அண்ட் ஹெட்டை விட ரைட் ஷோல்டர் சின்னதா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட். ரைட்டா? ஸோ, இப்போ இதெல்லாம் ஓகே. அப்ப நான் எங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். கரெக்ட்டா? ஸோ, நீங்க எங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு, இங்க வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில்க்கு அப்புறம் நீங்க வந்து இதுல என்ட்ரி எடுக்கலாம். அது வந்து ஆப்ஷன் 1. இல்ல அப்படின்னா, நான் இன்னும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, இந்த நெக்லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நெக்லைனை எப்போ வந்து உங்களோட ரைட் சைடு ஷோல்டர் வந்து கிராஸ் பண்ணுதோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஆனா, இதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ரைட்டா? ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இதுல வந்து ரொம்ப அதிகமான செக்லிஸ்ட்லாம் கிடையாது. ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, அதுக்கப்புறம் ரைட் ஷோல்டர் இது வரையும் ஃபார்ம் ஆயிருக்கணும். இந்த பாயிண்ட் வரையும். பிகாஸ் இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ இந்த இது வரையும் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஷோல்டரை விட ஹெட் பெருசா இருக்கணும். ஹெட்டை விட ரைட் ஷோல்டர் சின்னதா இருக்கணும். ரைட்டா? ஸோ 2 செக் பாயிண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம், ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி இந்த மேல போயிட்டு, இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில்க்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து என்ன எடுப்பீங்க, ஷார்ட் எடுப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ ஷார்ட்ல வந்து ஷார்ட்ட கிளிக் பண்ணிட்டு, நீங்க இங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில்க்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா, இப்படி எடுக்கலாம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரையும் நீங்க என்ன வச்சுக்கலாம், எஸ்எல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ட்ரி வந்து இங்க போடலாம். இது ஒரு வகையான என்ட்ரி. இல்ல அப்படின்னா, இன்னும் நான் வந்து என்னோட ரிஸ்க்கே வந்து விரும்பல அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, இன்னொரு என்ட்ரியும் இருக்கு உங்களுக்கு. இந்த நெக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நெக்கு எப்ப வந்து உங்களோட ரைட் ஷோல்டர கிராஸ் பண்ணுதோ, அதுக்கப்புறம் கூட நீங்க என்ட்ரி வந்து போடலாம். ஸோ, அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து நீங்க என்ட்ரி போடுற மாரி இருக்கும். ஆனா, இதுல வந்து எனக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்ட் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும்னு தெரியாது. பட் ஆனா உங்களுக்கு என்ட்ரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். பிகாஸ் இதுல யூசுவலாவே நம்ம 2, 3 என்ட்ரி போடுவோம். ஸோ, அதான் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன். ஸோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ரொம்பவே சிம்பிள். இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர். இதுவே வந்து இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரும் இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து இது வொர்க் ஆகும்னா, இப்படி வந்து லெஃப்ட் ஷோல்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அது வந்து உங்களுக்கு ஹெட்டா ஃபார்ம் ஆகும்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்ஸு, இது வந்து ரைட் ஷோல்டர், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ளோஸு. இப்படியும் வந்து யூசுவலா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபார்ம் ஆகும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் சேம் கண்டிஷன் தான் மக்களே. எந்த வகையிலுமே உங்களுக்கு மாற்றமே கிடையாது. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நம்பளோட லெஃப்ட் ஷோல்டர் இருக்கா, இந்த லெஃப்ட் ஷோல்டர விட ஹெட் வந்து கீழ இருக்கணும். ஹெட்ட விட ரைட் ஷோல்டர் உள்ள இருக்கணும். சூப்பரா? ஸோ லெஃப்ட் ஷோல்டர விட ஹெட் கீழ இருக்கணும். ஹெட்ட விட ரைட் ஷோல்டர் உள்ள இருக்கணும். சூப்பரா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி வந்து எங்க பேஸ்ட் பண்ணலாம்னா, நீங்க வந்து இது வந்து பைக்கான என்ட்ரி. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செல்லுக்கான என்ட்ரி பார்த்துருப்போம். ஸோ இனிமேட்டு வந்து பைக்கான என்ட்ரி. ஸோ பைக்கான என்ட்ரி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேண்டில்க்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த இடத்துல வந்து பைக்கான என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பைக்கான என்ட்ரினா நம்ம என்ன பண்ணுவோம், லாங் போவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் லாங் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியா வச்சிடலாம். பிகாஸ் எந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆச்சோ, அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே மாரி என்ட்ரி வந்து இங்க போடலாம். இல்ல இந்த மாதிரி வந்து நான் இந்த என்ட்ரிக்கு நீங்க ஒரு வேள மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல எடுக்கல அப்டின்னா, இந்த நெக்க வந்து எப்போ உங்களோட ரைட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு வேவ் வந்து கிராஸ் பண்ணுதோ, அப்ப கூட நீங்க என்ட்ரி வந்து போடலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்து ஷார்ட் லாஸ் இங்க வச்சுட்டு, இதுக்கு மேல போறத நீங்க வந்து என்ட்ரியா வந்து போடலாம். இப்படிதான் மக்களே ஆக்சுவலி வந்து ரிவர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் யூசுவலா ஒர்க் ஆகும். சூப்பர். இப்ப வந்து இந்த பேட்டர்னுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன? இதெல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் என்ன மாதிரியான பேட்டர்ன் வந்தா எப்ப வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும்? இதெல்லாமும் பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி எப்போதுமே இதையும் வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். உங்களோட லெஃப்ட் ஷோல்டர் இருக்குல்ல, இதுக்கு ஈக்குவலா இல்லன்னா கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழ ரைட் ஷோல்டர் இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ வந்து அ லெஃப்ட் ஷோல்டர் இப்படி ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் வந்து ஹெட் இப்படி ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒண்ணு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருக்காது. ஒண்ணு இப்படி இருக்கலாம். இப்படின்னே வச்சுக்கலாம். இப்படி ஃபார்ம் ஆயிட்டு, இப்ப வரக்கூடிய ரைட் ஷோல்டர் வந்து ஹெட் கிட்ட இப்படிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா, இது ஹெட் அண்ட் ஷோல்டரே கிடையாது. இது வந்து பெர்ஃபெக்ட்டான ஹெட் அண்ட் ஷோல்டரே கிடையாது. பிகாஸ் லெஃப்ட் ஷோல்டர் எங்க இருக்கோ, அத விட கொஞ்சம் மேல இல்லன்னா கொஞ்சம் கீழ தான் ரைட் ஷோல்டர் இருக்கணும். அதே மாதிரி இந்த க்ளோஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழ தான் இந்த பாயிண்ட் இருக்கணும். அதுக்குன்னு இந்த பாயிண்ட் வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இப்படிலாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்காது அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள். ஸோ ஒரு பாயிண்ட் கரெக்ட்டான ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல லெஃப்ட் ஷோல்டர் இந்த பாயிண்ட்டுக்கு ஒண்ணு இங்க ஃபார்ம் ஆகலாம். இல்லன்னா இதுக்கு ஈக்குவலா ஃபார்ம் ஆகலாம். இல்லன்னா இதுக்கு கொஞ்சம் கீழ ஃபார்ம் ஆகலாம். அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும் ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்து இந்த பாயிண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன். அதே மாரி இப்ப லெஃப்ட் ஷோல்டர் இருக்கு. லெஃப்ட் ஷோல்டருக்கு ஈக்குவலா ரைட் ஷோல்டர் இருக்கலாம் மோஸ்ட்லி. ஆனா எப்போதுமே ஈக்குவலா இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது என்ன பண்ணலாம், கொஞ்சம் மேல இருக்கலாம். அதே லெஃப்ட் ஷோல்டர விட கொஞ்சம் கீழ இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும். பட் ஆனா அது வந்து ஹெட் கிட்டயோ, இல்ல ஹெட்ட விட மேலேயோ, இல்ல லெஃப்ட் ஷோல்டரோட ரொம்ப சின்னமாவோ இப்படிலாம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ட்ரி வந்து போடக்கூடாது. ரைட்டா? ஸோ இப்படிதான் மக்களே இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இப்படிதான் என்ட்ரி எடுக்கணும். அண்ட் இப்ப இந்த ரொம்பவே முக்கியமானது. எந்த டைம் ஃப்ரேம்ல நான் அனலைஸ் பண்ணி, எந்த டைம் ஃப்ரேம்ல நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். மோஸ்ட்லி இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடலாம். ஹையர் டைம் ஃப்ரேமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 4 ஹார்ஸ்ல அனலைஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குதுன்னா, அத நீங்க என்ன பண்ணலாம், 1 ஹார்ல வந்து 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க அந்த என்ட்ரி வந்து போடலாம். இஃப் இன் கேஸ் நீங்க 30 மினிட்ஸ்ல அனலைஸ் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா 5 மினிட்ஸ் இல்லன்னா 1 மினிட்ஸ்ல வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ எப்போதுமே வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க அனலைஸ் பண்ணணும். அட் தி சேம் டைம் அத லோவர் டைம் ஃப்ரேம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ வாங்க மக்களே லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்திருக்கக்கூடிய கரன்சி பேர் GBP JPY 30 மினிட்ஸ்ல இருக்கேன். இப்போ உங்களுக்கு இதுல எங்கேயாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்க ஹெட் அண்ட் ஷோல்டர். கரெக்ட்டா? நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லெஃப்ட், அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஹெட், அதே மாரி இது வந்து ஷோல்டர். ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டூல் எடுத்துக்கணும். நம்மளோட டூல் எடுத்துட்டு, இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹெட்டு, லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஹெட்டு,
சூப்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க க்ளோஸ் வைக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் மேல வைக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் கீழ வைக்கலாம். ஸோ நமக்கு ஏத்த மாதிரி எங்க வச்சிருக்குன்னா, கொஞ்சம் மேல வச்சிருக்கு. மேல வச்சுட்டு நெக்ஸ்ட் ரைட் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க லெஃப்ட் ஷோல்டருக்கு கொஞ்சம் மேல வச்சிருக்கு. பட் ஆனா ஹெட்ட விட கீழ தான் இருக்கு. சூப்பர். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? நமக்கு என்ட்ரி. ஸோ எந்த இடத்துல வரையும் என்ட்ரி போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வரையும் வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். கன்ஃபர்மேஷன் எடுத்துட்ட பிறகு தான் கேண்டில் கன்ஃபர்மேஷன். இவ்வளோ நேரம் மேல போயிட்டு இருந்தது. இப்ப கீழ வரப்போகுது. அதே மாதிரி நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ரைட்டா? விச் மீன்ஸ் செல் கேண்டில் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி லோயர் டைம் ஃப்ரேம விட ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இல்ல. நீங்க எப்படி என்ட்ரி எடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல ஷார்ட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க தான் கன்ஃபர்மேஷனே. ஸோ வந்து ரொம்ப, ரொம்ப சின்னதா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ரிஸ்க் ரிவார்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த என்ட்ரி கிடைச்சிருக்கு. பட் என்ட்ரி கிடைக்காதுன்னு இல்ல, கிடைக்கும். பட் ஸ்டில் நம்ம இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு வருவோமே, எப்படி வந்து இந்த என்ட்ரி விழுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்னதுக்கு கன்வெர்ட் பண்றோம்? 4 ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றோம். ரைட்டா? 4 ஹார்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு, இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டா? 4 ஹார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் இங்க வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிட்டு, ஹெட் ஃபார்ம் ஆகுது. ஹெட்டுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து ஒண்ணு என்ன பண்ணலாம், மேல ஃபார்ம் ஆகலாம், இல்லன்னா ஈக்குவலா ஃபார்ம் ஆகலாம், இல்லன்னா கீழ ஃபார்ம் ஆகலாம். ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு கீழ ஃபார்ம் ஆயிருக்கு. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ரைட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஷோல்டர விட கொஞ்சம் மேல ஃபார்ம் ஆயிருக்கு. நாட் ஹெட்ட விடலாம் மேல ஃபார்ம் ஆகல. அது மாரி ரொம்ப கீழயும் ஃபார்ம் ஆகல. பெர்ஃபெக்ட்டான இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இந்த இடத்துல இத வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலா வச்சுக்கோங்க. ரைட்டா? சூப்பர். இப்போ இவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி போட போறோம்ல. ஸோ இந்த பொசிஷன்ல இப்படி இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணலாம்? 2 வகையான என்ட்ரி வந்து இங்க போடலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து என்ன சொன்னேன்? இவ்வளோ நேரம் மேல போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சூப்பரா உங்களுக்கு வந்து ஒரு செல் கேண்டில் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க தாராளமா என்ட்ரி போடலாம். ரைட்டா? இது வந்து ஆப்ஷன் 1. ஸோ இப்ப நம்ம வந்து இங்க இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம தாராளமா என்ட்ரி போடலாம். ஆனா, இங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ட்ரி வந்து என்ன பண்ணணும்? லோவர் டைம் ஃப்ரேம்ல போடணும். ஆனா, எங்க வந்து நீங்க என்ட்ரி போடணும், எதுக்கப்புறம் போடணும் அப்படின்ற ஐடியா இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நம்மளோட ஹாரிசான்டல் ரேவ கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்ல வந்து சும்மா ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு என்ட்ரி போட ஈஸியா இருக்கும். எதுக்கப்புறம் நான் என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்படி போகும்போது, நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடலாம். நம்ம 4 ஹார்ஸ்ல அனலைஸ் பண்ணியாச்சா, 15 மினிட்ஸ்க்கு போயிடலாம். 15 மினிட்ஸ்க்கு போயிட்டு, நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமா ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு. இப்படி தான் வந்து ஆக்சுவலா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து 15 மினிட்ஸ்ல நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ப வந்து இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. இந்த இடம் தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு. 15 மினிட்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா, எங்க நம்ம லைன் போடணும்னு தெரியாது. எங்க வந்து என்ட்ரி போடணும்னு தெரியாது. ஸோ, நமக்கு வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சாச்சு இந்த இடம்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம தாராளமா நீங்க எத பத்தியுமே யோசிக்க வேணாம். நம்ம ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணியாச்சு, அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ, லோயர் டைம் ஃப்ரேம்ல எந்த இடம் இந்த லைன மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் அங்க வந்துருச்சு நமக்கு. ஸோ, அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஈவன் நீங்க மறுபடியும் இந்த 4 ஹார்ஸ்ல போயிட்டு, இதுவரையும் நீங்க கன்ஃபர்மேஷன் தான் எடுத்திருப்பீங்க. ஏன்னா, இந்த கேண்டில் வரையும் நீங்க வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. ரைட்டா? ஸோ, அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்னொரு லைன் கூட இந்த இடத்துல போட்டுக்கோங்களேன். ஸோ, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி போட போறோம். ஸோ, 15 மினிட்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து தாராளமா வந்து ஷார்ட் எடுக்கலாம். இதுக்கு மேல நீங்க கன்ஃபர்மேஷன்லாம் தேவையே கிடையாது. தாராளமா இதுவரையும் நீங்க ஷார்ட் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து 1:3 அதாவது 2.75 3 எத்தன பிப்ஸ் பாருங்களேன். எவ்வளோ பிப்ஸ் பாருங்க. 600 பிப்ஸு. இந்த மாரிலாம் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து தாராளமா கிடைக்கும். நீங்க வந்து உங்களோட எஸ்எல்ல வந்து நீங்க ஒண்ணு லாஸ்ட் அதுக்கு முன்னாடி எது இருந்துச்சோ, அந்த இடத்துல வந்து நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இப்படி தான் மக்களே ஆக்சுவலா இது வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இந்த என்ட்ரீஸ்லாம் வொர்க் ஆகும். ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே 4 ஹார்ஸ். இப்ப இப்ப உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு எக்ஸாம்பிளும் இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 4 ஹார்ஸ் தான். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்.
ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ஷோல்டர் இப்படி கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல். இவன் தான் ஹெட்டு. அதே மாரி இவன் இங்க க்ளோஸ் வச்சிருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் மேல வச்சிருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்ல. அதே மாரி ரைட் ஷோல்டருக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கேண்டில் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி வந்து தாராளமா பிளேஸ் பண்ணலாம். ஒண்ணு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த மாரி என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். இல்லன்னா எப்ப வந்து இங்க வருதோ, இதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். யூசுவலா இந்த நெக்க வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்கு. நம்ம 2மே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த இடத்துல ரைட்டா? இந்த இடத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நீங்க வந்து தாராளமா என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பை கேண்டில விட இந்த செல் கேண்டில் பெருசா இருக்கு. அட் த சேம் டைம் இத வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டிலா எடுத்தா கூட, இங்க க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கு அப்புறமே இவ்ளோ தூரம் வந்திருக்கு. ஸோ, நீங்க இத தாராளமா வந்து என்ட்ரி போடுறதுக்கு பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ, என்ன பண்ணணும்னா, நீங்க இத வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி இந்த இடத்துல இத வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த இடத்துக்கு மேல க்ளோஸ் இதுக்கு கீழ தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ, இதுலருந்தே நம்ம வந்து நம்மளோட என்ட்ரிய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ, அப்ப என்ன பண்ணணும், நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்மளோட 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிடுவோம். ரைட்டா? 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பளோட ஓகே. இதோ வந்துருச்சு பாருங்க. இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த என்ட்ரி. சூப்பரா? ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுவரையும் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்க. கரெக்ட்டா? ஸோ நம்ம இதுவரையும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம தாராளமா வந்து என்ன பண்ணலாம், ஷார்ட் என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இங்க வந்து நமக்கு என்ட்ரி. ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னாலே, இவ்வளோ தூரம் வரையும் நமக்கு பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி கிடைச்சிருக்கு. அதே மாரி இத நீங்க இவ்வளோ எஸ்எல் கூட வைக்கணும்னு பாயிண்ட் இல்ல. இந்த இடத்துல வச்சுக்கலாம் பெர்ஃபெக்ட்டா. ஸோ இப்படி தான் மக்களே நமக்கு வந்து என்ட்ரீஸ் வந்து இதில பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். இது வந்து ஒரு வகையான என்ட்ரி. ரைட் ஷோல்டர் கிட்டே என்ட்ரி போடுறது. இல்ல அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம என்ன பண்ணுவோம், நெக்லஸ வந்து இந்த இந்த இடம் வரையும் வெயிட் பண்ணுவோம் ஒரு சில தடவ. ரைட்டா? பிகாஸ் இந்த நெக்லஸ வந்து எப்போ வந்து நம்மளோட ரைட் வேவ் வந்து இப்படி கிராஸ் ஆகுதோ அங்க வரையும் நம்ம என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவோம். கரெக்ட்டா? அந்த மாரியான என்ட்ரீஸுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பெர்ஃபெக்ட்டா? ஸோ, அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க வந்து நீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க ஏன்னா இந்த கோடு இங்க வந்துரும். ஸோ, இந்த கோடு இங்க வந்தோனே நம்ம இங்க வந்து தாராளமா என்ட்ரி போடலாம். ஸோ, அப்ப வந்து இந்த இடத்துல இப்படி வந்து நீங்க என்ட்ரி போடுவீங்க. ஸோ, என்ட்ரி வந்து உங்களுக்கு இது வரையும் வரும். நீங்க இத எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அதே மாரி எஸ்எல் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் மக்களே நீங்க வந்து என்ட்ரீஸ்லாம் வந்து இதில போடுற மாரி இருக்கும். நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல சூப்பரா அனலைஸ் பண்ணிட்டு, லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து என்ட்ரி போடும்போது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்குது, எவ்வளோ வந்து ரிஸ்க் இல்லாத அ லைக் வின் ரேட் கிடைக்குது அப்படின்றத நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா? இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து நம்ம 4 ஹார்ஸ்ல ஒரு ஒரு பேட்டர்ன வந்து அனலைஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் அத எப்படி வந்து நம்ம 15 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கணும். அண்ட் என்ட்ரியுமே வந்து 2 வகையான என்ட்ரி இருக்கு. ஒண்ணு ரைட் ஷோல்டர் ஸ்டார்ட்டிங்லயே எடுக்கிறது. இன்னொன்னு வந்து நெக் பேண்ட கிராஸ் பண்ணும்போது எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே இந்த பேட்டர்ன் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தரலாமே. நம்ம வந்து யுஎஸ்டி கனேடியன்ல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல நமக்கு இது வந்து அ இது வந்து நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க. ஆல்ரைட். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடம் ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நமக்கு லெஃப்ட் ஷோல்டர். இதான் வந்து நெக்கு. இது வந்து ஹெட்டு. அதே மாரி நெக்கு பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஸோ நமக்கு லைட்டா கீழ தான் வந்திருக்கு. அதே மாரி ரைட் ஷோல்டர் வந்து லெஃப்ட் ஷோல்டருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. லெஃப்ட் ஷோல்டரும், ரைட் ஷோல்டரும் பெர்ஃபெக்ட்டான ஈக்குவலான இடத்துல இருக்கு மக்களே. மேலேயும் இல்ல, ரொம்ப கீழயும் இல்ல. கரெக்ட்டா லெஃப்ட் ஷோல்டர் எங்க இருக்கோ அதே இடத்துல உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். இல்ல அப்டின்னா, இந்த நெக்குக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். நெக்க வந்து கிராஸ் பண்ணிட்ட பிறகு என்ட்ரி போடலாம். இது 2 வகையான என்ட்ரியுமே இந்த இடத்துல உங்களுக்கு தாராளமா பாசிபிள். ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ட்ரிக்கு வந்து நம்ம சொல்லிடலாம். இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எவ்ளோ தெளிவா இந்த லெஃப்ட்டும், ரைட்டும் வந்து உங்களுக்கு பாருங்களேன், ஈக்குவலா வந்து இந்த லெஃப்ட், ரைட் ஷோல்டர் வந்து பாஸ் ஆயிருக்கு.
சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ நேரம் மேல போயிட்டு இருந்தது. இதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இந்த கேண்டில்க்கு அப்புறமே நீங்க என்ட்ரி போடுறீங்கன்னே வச்சுக்கோங்க. அப்பன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி போடுற மாரி வச்சுக்கலாம். சூப்பரா. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல 4 ஹார்ஸு 4 ஹார்ஸ்ல வந்து 4 ஹார்ஸ்லயே நமக்கு நல்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த 4 ஹார்க்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம், ஒண்ணு 15 மினிட்ஸ்ல போயிட்டு, நம்மளோட 15 மினிட்ஸ் எங்க இருக்கு? ஓகே. நம்மளோட சார்ட்டுக்கு நம்ம போயிரலாம். சூப்பர். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட 15 மினிட்ஸ் வந்து வருது. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த இடத்துக்கு அப்புறத்துலருந்தே நம்ம என்ட்ரி போடலாம் அப்டின்னு சொல்லியாச்சு. ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்பளோட என்ட்ரிய இங்க வந்து ஷார்ட் போடலாமா? ஸோ இந்த இடத்துல நான் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டேன். இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமே நம்மளால தாராளமா வந்து போட முடியும். அதே மாரி எஸ்எல் வந்து இந்த ரைட் ஷோல்டர் எங்க வந்துச்சோ அங்க வச்சுக்கலாம். நீங்க வந்து இங்க வரையும் கூட நீங்க போடணும் இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க எவ்ளோ பெரிய பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு. இவ்ளோ பெருசு. இன்னும் நீங்க வெயிட் பண்றீங்கன்னா, என்னமோங்க எவ்ளோ குவான்டிட்டி கிடைக்குது பாருங்க இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ல. ஸோ இப்படிதான் மக்களே நீங்க பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி போடணும். இல்ல நீங்க ஒரு சில தடவ வந்து, "இல்ல நான் வெயிட் பண்ணி போடுறேன். நான் இங்கேயே போட விரும்பல." அப்படின்னா, ஓகே பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட நெக்கு இங்க கிராஸ் ஆகுறான். இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுதா? இந்த இடத்துல கிராஸ் ஆகுதா? ம். ஸோ, அப்ப என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி போடலாம். ஸோ, அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஷார்ட் போடுவீங்க. இதான் இதுக்கப்புறம் என்ட்ரி. ஸோ, இதுக்கப்புறம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வரும். ஸ்டாப் லாஸு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த என்ட்ரி. இப்படி தான் மக்களே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, லோவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். பட் இதெல்லாம் நீங்க வந்து மோஸ்ட்லி யாருமே சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் இதெல்லாம் ரொம்பவே சீக்ரெட்டான என்ட்ரி. இதுலலாம் உங்களுக்கு வின் ரேட் வந்து 90% இருக்கும். யாருமே வந்து நீங்க YouTubeலலாம் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா நீங்க தமிழ்ல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் நெறைய பேருக்கு இத வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, எந்த டைம் ஃப்ரேம்ல வந்து என்ட்ரி எடுக்கணுன்ற ஐடியாவே இருக்காது. சூப்பரா! ஸோ இப்படி தான் மக்களே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, 4 ஹார்ஸ்ல வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு என்ட்ரீஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ வந்து இது வந்து அ ஹெட் அண்ட் ஷோல்டரா? அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குவிஸு. இது ஹெட் அண்ட் ஷோல்டரா இல்லையான்னு நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இது ஹெட் அண்ட் ஷோல்டரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட். ஸோ இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவரையும் ஃபார்ம் ஆயிட்டு. இங்க இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து இந்த நெக்கு இங்க இருக்கு. ஆனா இதோட நெக் எங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்தா எப்படி அது? அது வந்து பாயிண்ட்டே இல்ல. நமக்கு வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே கிடையாது. கரெக்ட்டா? நீங்க இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பார்த்து தான் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். பிகாஸ் இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரியே வருது. பட் ஆனா உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிரும். இந்த பாயிண்ட் ஒண்ணு இங்க இருக்கணும். இல்லன்னா கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழ இருக்கணும். அப்பதான் ஹெட் அண்ட் ஷோல்டர். இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேலேயே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே கிடையாது. ஸோ இந்த மாரி பேட்டர்ன்ஸும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கினீங்கன்னா தான், எங்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுமே நம்ம பார்த்துரலாம். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டா? இது வந்து 30 மினிட்ஸ்லயே நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து இருக்கு. ஸோ இது நம்ம எடுத்திருக்கக்கூடிய கரன்சி பேர் AUD கனடியன். ஸோ 30 மினிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பளோட ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல அதே மாரி ஹையி, இது வந்து லோவு, இது வந்து ஹெட்டு, அதே மாரி இங்க பாருங்க. இங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. நமக்கு ஆல்ரெடி வச்ச மாரி இங்கேலாம் க்ளோஸ் வைக்கல. இங்க வைக்கல, இங்க வைக்கல. பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு இங்க வைக்கலாம். இங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழ. ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டான இடத்துல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு? ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் ஷோல்டர் ஓகே. கன்ஃபர்மேஷன். நீங்க தாராளமா ஒரு 4, 5 கேண்டில் கூட வெயிட் பண்ணுங்களேன். வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து தாராளமா போடலாம். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்? நம்பளோட ஷார்ட் என்ட்ரி இந்த இடத்துல போடலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இது வரையும் ரைட் ஷோல்டர் வரையும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்படி தான் மக்களே பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரீஸ் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதுவும் வந்து இது வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூயார்க் செஷன் கரெக்ட்டா? ஏன்னா நமக்கு 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல நமக்கு நியூயார்க் செஷன். ஸோ நியூயார்க் செஷனுக்கு முன்னாடி தான் இந்த லெஃப்ட் ஷோல்டர், ஹெட் எல்லாமே இப்போ ஃபார்ம் ஆகுது. ரைட் ஷோல்டர் வந்து நியூயார்க் செஷன்ல ஃபார்ம் ஆகுதுன்னா, பெர்ஃபெக்ட்டா நீங்க யோசிக்காம என்ட்ரீஸ் வந்து போடலாம். பிகாஸ் நியூயார்க் செஷன்ல வந்து உங்களுக்கு நெறைய வால்யூம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஈஸியா வந்து இந்த பேட்டர்னுக்கு அகைன்ஸ்ட்டா அது வந்து மூவ் ஆகும். ஒண்ணு நீங்க இங்கேயே என்ட்ரி போடலாம். இல்ல அப்டின்னா இந்த நெக் லைன் இருக்குல்ல,
இந்த நெக் லைனை எப்போ வந்து இந்த ரைட் ஷோல்டர் வந்து கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் தாராளமாக என்ட்ரி வந்து நீங்கள் போடலாம். அப்போ ஒன்று என்ன பண்ணுவோம், இதுக்காக வெயிட் பண்ணி இங்கே போடுவோம். இங்கே வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக என்ட்ரி ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இதுதான் பார்த்தோம். விச் மீன்ஸ் எப்படி வந்து ஒரு நார்மலான ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. இதிலே வந்து இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரும் நான் சொல்லிக் கொடுத்தேன்ல. ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சூப்பரா? ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறமேட்டு இதான் வந்து நம்மளோட நெக்கு, இது வந்து ஹெட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே பாருங்க, நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக லெஃப்ட் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் வந்திருக்கு, ரைட் ஷோல்டர். சூப்பரா? ஸோ இதுக்கு மேலே இதான் வந்து இது. அப்போ இங்கே தான் உங்களுக்கு வந்து ரைட் ஷோல்டர் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் கீழே போயிட்டு இருந்தது. இனிமேட்டு மேலே போகணும்னா இது வரையும். ஸோ இது வரையும் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த கேண்டலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இந்த கேண்டலுக்கு அப்புறம் என்ட்ரி போடலாம்னா இந்த கேண்டில் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி கேண்டில். இது 30 மினிட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது. நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போகலாம், எப்படி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அமைதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அக்டோபர் 6 நம்ம 30 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணியிருக்கோம்னா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாவது நம்ம போகணும். ஸோ அக்டோபர் 6 வந்து நம்ம போகணும். ஸோ எங்கே இருக்குது அக்டோபர் 6? இது வந்து அக்டோபர் 10. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள். சூப்பர், அக்டோபர் 6 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். இங்கே தான் நமக்கு என்ட்ரி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளால் என்ன எடுக்க முடியும்னா லாங் வந்து எடுக்கலாம். இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து இது வரையும் நீங்கள் வந்து லாங் வந்து எடுக்கலாம். ரைட்டா? இது வந்து ரொம்பவே சின்னது தான் நமக்கு. ஸோ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:4 ரேஷியோவில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு மக்களே. ஸோ இப்படி தான் மக்களே நீங்கள் வந்து பர்ஃபெக்டான என்ட்ரிஸ்லாம் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிட்டோம். அந்த லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் மக்களே. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கூட வந்து நீங்கள் இதே வந்து இந்த டைம் ஃப்ரேம்லேயே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே இதெல்லாம் நீங்கள் அனலைஸே பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸோ இல்லைனா 4 hour இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து நான் சொன்ன கரன்சி பேர்ஸில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரியான எபிசோட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கு இன்னும் நாங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் மாற்றிக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸோ ஸ்ட்ராட்டஜிஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதையும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நான் அதையும் வந்து வீடியோஸாக எடுத்து போடுறதுக்கு ரெடி பண்ணுவேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் மக்களே. பிகாஸ் நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு வீடியோஸ்லாம் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி போடும்போது நீங்கள் வந்து அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கும்போது அதை பார்த்து எங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் மக்களே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ மக்களே.